இப்போ அவன் குதிச்சா மாதிரி இவனுக்கும் குதிக்கணும். எரிஞ்சுக்கிட்டு இருக்க உடம்ப வந்து நம்ம சிவன், ஏன்னா அவங்களோட முதல் காதலி அவங்க பொண்டாட்டி, அவ உடம்ப தோல்ல போட்டுட்டு இந்த உலகத்தையே நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு போகும்போது எல்லா தேவர்களும் விஷ்ணு கிட்ட போனாங்க. ஐயா நீங்க ஏதாவது பண்ணி காப்பாத்துங்கய்யா, இவர் வந்து ரொம்ப பிரேக்கப் மோட்ல இருக்காரு, ஸோ நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு, விஷ்ணு அவரோட சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரத்தை வச்சு சதியோட உடம்ப வந்து 52 பார்ட்ஸ்ல வந்து கட் பண்ணாரு. குட் மார்னிங் மக்களே. ஸோ இது வந்து டே 2 அண்ட் இதுதான் எங்களோட மார்னிங் வியூ. நான் எங்கள் டாடி இங்கே கொஞ்சம் வியூ என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். கேமரா பார்த்தோன்னா நடிக்கிறாங்க பாரு எல்லாரும். இவ்வளோ நேரம் உட்காந்து கக்கூஸ் வருதா ஆய் வருதான்னு பேசிட்டு இப்போ 1 2 1 2ன்றான் பாரு. இந்த புஷ்ஷை இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுன்னு இப்படி உட்காந்துருவேன் நான். கம்பி பிடிச்சிட்டு. வெல்கம் டு உத்தராகண்ட். உத்தராகண்ட். நைட்டு வந்தோம், கொஞ்ச நேரம் விளாண்டோம், நைட்டு வந்து பக்கோடா எல்லாம் சொன்னோம். நம்மளுக்கு ப்ராப்பராக டின்னர் வேணும். அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன், வீட்டில் இருந்து போகா, அதாவது அவுல், வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இட்டு வந்திருந்தேன். இங்கே பாத்திரம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வச்சு நான் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு படுத்துட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், 3 பிளேஸ் பார்த்து வச்சுருக்கோம். ஒன்று முக்தேஸ்வர், அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. முக்தேஸ்வர் முடிச்சுட்டு அப்படியே நம்ம நைனித்தால் உள்ளே வந்தோம்னா நயனாதேவின்னு ஒரு கோயில் இருக்குது. நைனித்தால் மெயின் மார்க்கெட், அங்கே ரோப் கார் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. மோனி வந்து பேராகிளைடிங் பண்ணுன்னு இருக்காங்க. சரி, அதில் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 2000 rupees ப்ளஸ் ஃபுட்டேஜுக்கு ஒரு 600 சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். மோனிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஒரு வியூ, நல்ல வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ வில் பில்ட் மை ஓன் ரெசார்ட் ஹியர்ஸ். ஏன்னா இங்கே ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நான் ஒரு நாள் கட்டுவேன். உத்தராகண்டில் கட்டுவேன், இல்லை ஊட்டியில் கட்டுவேன். ஊட்டி இல்லை உத்தராகண்ட், ஊட்டி விசஸ் உத்தராகண்ட். இந்த டைட்டில் அப்படிதான் அமைய போகுது. நம்ம ஊர் ஊட்டி எப்படி ஹில் ஸ்டேஷன் எப்படி இருக்கு, அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும். அங்கே என்னென்ன கிளைமேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி அங்கே லூட் அடிக்க பார்ப்பாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் தெளிவாக பேசணும்னா தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். எல்லா பக்கம் ஒன்று தாங்க. ஏன்டா அடிச்சுட்டு சாவறீங்க? இங்கே இந்த நம்ம எப்படி சோரா சோரி லடுக்கா லடுக்கின்னு சொல்கிறோம், இங்கே கடுவால் இருக்குல்ல, அதில் லோடா லோடின்னு சொல்லுவாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் பேர் அது. பையனுக்கு லோடா, பொண்ணுக்கு லோடி. லவுடி मतलब இஸ் லைக் a bad word in Hindi. லவுடி அப்படிங்கிறது. ஆனால் இங்கே ஹில் ஸ்டேஷனில் வந்து அவங்க அப்படி கூப்பிட்டுக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். திஸ் இஸ் கால் முக்தேஸ்வர் பால்காடு ஃபால்ஸ், சம்திங் ஏதோ ஃபால்ஸ், பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. பாலுகாட் ஃபால்ஸ். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். நான் பாப்பா தூக்கலான் இருக்கேன். மோனி vlog கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப பொறுமைக்கு அப்புறம் நாங்கள் தேவை தூக்கிட்டே போகிறோம். ஏன்னா இவளை வச்சுக்கிட்டலாம் நாளைக்கு வரைக்கும் கூட எங்களால் ஃபால்ஸுக்கு ரீச் ஆக முடியாது. ஸோ குடும்பமே நடந்து போயிட்டுருக்கு. டே காய்ஸ், எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க, ஒரு ஓ போடுங்க. இந்த பேக்ல பாப்பாவோட ட்ரெஸ் இருக்கு, என் ட்ரெஸ் இருக்கு. இவன் ட்ரெஸ்ஸுனால தான் இது இப்படி புடச்சிக்கிட்டு இருக்கு. ஏய், எனக்கு காட்டவே இல்லைடா நான் எவ்வளோ அழகா இருக்கேன்னு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் குளிக்க போகிறது இல்லை, எனக்கு கொஞ்சம் தண்ணினா பயம். அதனால இவங்க மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கேயே சேஞ்சிங் ரூம் இருக்குது, சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நான் வந்து இவங்களுக்கு காவல் காத்துட்ருப்பேன், இவங்க ட்ரெஸ்ஸுக்கு இவங்க பொருளுக்கெல்லாம். இன்னும் வாட்டர் ஃபாலுக்கு எத்தனா எவ்வளோ தூரம்டா. ஒரு குட்டி வாட்டர் ஃபால் ஒன்று வந்துருக்கு. ஏய், 2.5 மணி நேரமா 2 கிலோமீட்டர் 2 மினிட்ன்றான். இதெல்லாம் பொட்டேட்டோவா. சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ऊपर देख मैं साइकिल, वो साइकिल पे चला के उड़ती जास कहाँ. अम्मा பயப்படுது. Thanks to my company FNZ to provide this good bunian. 2 நாளா இது போட்டு தான் சுத்திட்டு. என்னமோ ட்ரிப்புக்கு சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். மூச்சு வாங்குதுப்பா.
நான் என்னையும் கொஞ்சம் காமிச்சிக்கிறேன். நான் தெரியவே மாட்டேன். நானும் ஃபால்ஸ் போகிறேன். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கொடி கிடிலாம் இருக்குல்ல, தண்ணி இல்லாதனால இங்கே டேபிள் போட்டு அங்கே கடை வச்சுருக்காங்க. எதாவது வேணும்னா அங்கே ஆர்டர் பண்ணிட்டு தண்ணியில் உட்காந்து அழகாக சாப்பிட்லாம். நான் ஒரு 1 மணி நேரம் அந்த தண்ணியில் உட்காரலான்னு இருக்கேன். யார் கேட்டு போனால் நம்மளுக்கு தெரியாது. நான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரலான்னு இருக்கேன். இது அவ்வளோ பெரிய ஃபால்ஸ் இல்லை, சின்ன ஃபால்ஸ் தான், ஆனால் நல்லா இருக்குது. இதான் ஃபால்ஸ். இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் வாங்கி ஆகணும். இங்கிருந்தே எனக்கு பயங்கர ஆழமாக இருக்குது. நான் நிறைய ஒரு 10 டைம் டைவ் அடிச்சிருப்பேன். நல்லா இருக்கு. அவங்க யாருமே குளிக்கல, எல்லாம் காண்டாயிட்டாங்க. ஆனால் அவங்க தான் பயங்கரமாக குளிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இதுதான் எனக்கு பிடிச்சதுலேயே. நார்த் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபால்ஸுக்கு வந்துருக்கேன். இந்த மாதிரி சவுத்தில் குளிக்க முடியாது, நல்லா இருக்கு. ஜங்கிளுக்குள்ள இருக்கிற என்னோட ஏப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுப்ப போகிறேன். ரெடியா? ஏய், ஒன்று எந்திரிச்சிச்சு. அது நாய்க்குட்டி கத்துது. நீ பண்ணாமோ? ஐயோ, எனக்கு கை கூட நடுங்குது. ஐயோ, சத்தியமா முடியல. என் புருஷன் ஜிம்முக்கு போகிறதுனால கடகடன்னு போயிட்டு இருக்கான். செகண்ட் நெக்ஸ்ட் டைம் மூடிட்டு மாலுக்கு போயிட்டு வந்துடுவேன். ட்ரெக்கிங் வாட்டர் ஃபால்னு பேசவே மாட்டேன். இது பேர் என்ன, நைனித்தால் லேக் கிட்ட வந்துட்டோம். ரோப் கார் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இங்கே டிராஃபிக் இருந்தனால. ஸோ இப்போ வந்து இந்த மாலையில் இருக்கும்ல அந்த கார் நாங்கள் ட்ரை பண்ணலான் இருக்கோம். என் பொண்ணு முன்னாடியே போயிட்டா. ஆச்சா, இதாதாங்க அப்பா வரதாங்க இருந்தாங்க. இடிக்காதீ.
ஆச்சா இடிக்காத இடிக்காத என்ன இடிக்காதீங்க யாரும் டேய் இடிக்காதீங்க ஸோ நாங்கள் நைனித்தால் ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதான் லேக்கு. நேற்று ஆல்ரெடி நாங்கள் ஒரு லேக்கில் போட்டிங் போயிட்டோம். ஆனால் நைனித்தால் அப்படிங்கிறதுக்கு ஏன் நைனித்தால்ன்ற பேர் விழுந்துச்சுன்னு நான் சபரிக்கிட்ட அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து நீ வந்து நான் எல்லா நம்ம வியூவர்ஸ் கிட்டே ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சத்தி பிரதாலாம் நடக்கும்ல, அது எதனால வந்துச்சு, நம்ம சத்தி அம்மா இருக்காங்களா, பார்வதி அம்மாவோட முதல் ஜன்மம். அவங்க வந்து நெருப்புல அவங்க புருஷனை வந்து அவங்க அப்பா அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த அசிங்கம் என்னால் தாங்க முடியாது, அதனால நெருப்புக்குள்ள விழுந்து எரிஞ்சிட்டாங்க. அப்படி எரிஞ்சு அதை வந்து சிவனுக்கு தெரிஞ்சு சிவன் வந்து என்ன பண்ணாரு, அவங்களோட அந்த சத்தி மாத்தாவோட உடம்ப தூக்கிட்டு அவங்களோட உடம்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க உடம்ப வந்து நம்ம சிவன், ஏன்னா அவங்களோட முதல் காதலி அவங்க பொண்டாட்டி, அவ உடம்ப தோல்ல போட்டுட்டு இந்த உலகத்தையே நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு போகும்போது எல்லா தேவர்களும் விஷ்ணு கிட்ட போனாங்க. ஐயா நீங்க ஏதாவது பண்ணி காப்பாத்துங்கய்யா, இவர் வந்து ரொம்ப பிரேக்கப் மோட்ல இருக்காரு, ஸோ நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு, விஷ்ணு அவரோட சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரத்தை வச்சு சத்தியோட உடம்ப வந்து 52 பார்ட்ஸில் வந்து கட் பண்ணார். ஏன்னா ஏன் உடம்பு போனால் மட்டும்தான் அதோட வேதனை கம்மியாகும், ஏன்னா உடம்பை பார்க்க அவருக்கு ஆத்திரம் ஏறிக்கிட்டு வேதனை அதிகமாயிரும். ஸோ அந்த 52 பாடி பார்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு காலை வெட்டினார், அப்புறம் முட்டி வரைக்கும் வெட்டினார். அப்படி வெட்டி போட்ட 52 இடத்துல 52 பீட்டு வந்துச்சு. அந்த பீட்டை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோயிலாக கட்டி வச்சுருக்காங்க. அதில் கண்ணு விழுந்த இடம் நைனித்தால், நேன்னா கண்ணு, அந்த கண்ணு விழுந்த இடம் தான் நைனித்தாலாக மாறுச்சு. இந்த ஊர் கோயில் தான் நேனாதேவி, அவங்க கண்ணு விழுந்த இடத்துல கட்டின கோயில் தான் நேனாதேவின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணு விழுந்த இடத்து பக்கத்தில் இருக்கிற லேக்கு பேர் தான், தால்னா லேக், ஸோ நைனித்தால், அது பக்கத்தில் இருக்கிற ஊர் நைனித்தாலாக மாறுச்சு. தோனியோட கதை கேட்டிருப்பீங்க, அது ஒரு பெரிய கதை. இந்த ஊர்லேயே இது வந்து ஓவர் ஹைப் பண்ண இடம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ரொம்ப க்ரௌட் இருக்கிறதுனால எங்களை ரொம்ப ஒரு 30 கிலோமீட்டர் சுத்த விட்டுட்டாங்க. அதனால எல்லா பப்ளிக் ஸ்பாட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. பெருசா இங்க பாக்குறதுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்லை. இந்த லேக் பெருசா இருக்கு, அது தட்டை அக்ரி லேக் பெருசு. நைனித்தால் வந்து சுத்தி இருக்கிற பிளேஸ், இந்த முக்தேஸ்வர், பீமரா, இதெல்லாம் நல்லா இருக்கு. முக்தேஸ்வர்ல அந்த ஃபால்ஸ் போனோம், அது தரமான பிளேஸ். பீம்தால இருக்கிற நாங்க இருக்கிற ஸ்டே சூப்பரான ஸ்டே. இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இங்க இருக்கிற கேபிள் கார் இருந்துச்சு, அது ஓகே. பேராகிளைடிங் அது பீம்தால தான் இருக்கு, நாளைக்கு போலான்னு இருக்கோம், அது பார்ப்போம். இங்க இப்போ இந்த போட்டிங் நேற்று நாங்க பீம்தாலே போட்டிங் பண்ணங்காட்டி இங்க நாங்க பண்ண போறது இல்லை. ஏன் பேபி? ஆமா, நாளைக்கு வந்து நாங்க கிளம்ப போறோம் இந்த நைனித்தால் இருந்து. நாளைக்கு வந்து இன்னொன்னு பிளான் பண்ணிருக்கோம், அது நடக்குமா நடக்காதா நம்மளுக்கு தெரியாது. காட்டுவோம், நடக்கலனா நடந்தா இருக்கு, நடக்கலன்னா vlog இல்ல, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இதோட வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா, இல்லை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் உத்தராகண்ட் வந்து இங்கே வந்து வரீங்க அப்படின்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், VR260 இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் தரோம். இல்லை நாங்கள் வரல அப்படின்னா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பாய். ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மில் வந்து இதில் உங்கள் உயிர் பறி போனால் நிர்வாகம் பொறுப்பல்ல, அதுதான் அந்த ஃபார்மு. डर இருக்குடா, डर मम्मी जी आप दूसरा बेटी की तैयार रखो. मोनी ஓகே ரெடி. நம்மள சாமி நினைச்சிட்டு கும்பிட்டு போகும்போது ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லிட்டு போ ஜெயன் சொல்லிட்டு போ. பேபி அவ அங்கே பறந்துட்டா. டேய்